இன்றைய காலகட்டத்தில் சாதாரண தலைவலி, காய்ச்சல் என்று மருத்துவமனைக்கு சென்றால் கூட 200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரை செலவிட வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் சென்னை போன்ற பெருநகரில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்து அவர்களுக்கு பொருளாதார உதவியையும் மருத்துவர் ஒருவர் செய்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? அவரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இது சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை. அதிகாலையிலேயே நோயாளிகளின் வருகை நிரம்பி காட்சியளிப்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிந்தது. கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து இதுபோன்றே இந்த மருத்துவமனையில் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே வருகிறதாம். அதற்கான பெருங்காரணம் என்னவென்றால், இப்பகுதியில் மக்கள் மருத்துவர் என்று அனைவராலும் புகழப்பெறும் மருத்துவர் ஜெயச்சந்திரனின் மனிதநேய மருத்துவ சேவையால் மட்டுமே என்ற செய்தி நம்மை வியப்புக்குள்ளாக்குகிறது. ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் மிகுந்த சென்னை நகரின் பிரதான பகுதியான வண்ணாரப்பேட்டை பகுதியில் கடந்த 40 ஆண்டு காலமாக இலவச மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார் மக்கள் மருத்துவர் என்று கொண்டாடப்படும் மருத்துவர் ஜெயச்சந்திரன். படிப்பறிவு என்பது இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த ஊர் மக்களுடைய ஏழ்மை நிலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க மருத்துவத்துக்கு அந்த துன்பத்திற்கு கஷ்டப்படும் இந்த நோக்கத்தை பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவ சேவை செய்யணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு 6வது 5வது படிக்கின்ற நேரத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு மருத்துவ சேவை இலவசமாக ஏழைகளுக்கு செய்ய வேண்டும், இந்த பிறவினுடைய பயனை அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இளம் பருவத்திலிருந்து எனக்கு அந்த ஒரு ஆசை ஏற்படுத்திவிட்டது. இவர் மக்களிடம் பெரும்பாலும் கட்டணம் பெறுவதில்லை. விரும்பி கொடுப்பவர்களிடம் சொற்ப அளவு சில்லறை தொகையை மட்டுமே பெற்றுக்கொண்டு மருத்துவமும் மருந்துகளையும் வழங்கி வருகிறார். எல்லா செக்கப்பையும் இவரே பாக்குறாரு. எங்களுக்கு வெளியெல்லாம் போனோம்னா குளுக்கோஸ் ஏத்தனா அதுக்கு ஒரு சார்ஜ், பிபி பார்த்தா அதுக்கு ஒரு சார்ஜ், சுகர் பார்த்தா அதுக்கு ஒரு சார்ஜ் எல்லாம் போடுவாங்க. இவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நம்ம கையில என்ன இருக்கோ நம்ம மனசாட்சினா மாத்திரை மருந்து எல்லாம கூட இவர் வர வச்சு எல்லாம் எங்களுக்கு தராரு. இந்த மாதிரி எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி இவர். தற்போது 68 வயதை தொட்டுள்ள டாக்டர் ஜெயச்சந்திரன் 40 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் பலரால் 2 ரூபாய் டாக்டர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். காரணம், அவர் நீண்ட காலமாக பொதுமக்களிடம் வாங்கிய மருத்துவ கட்டணம் 2 ரூபாய் தானாம். 1 லட்சம் கட்டுறியா, 50,000 கட்டுறியா அப்படின்னு கேட்கிற இந்த காலகட்ட சூழ்நிலையில ஒரு பேஷண்ட் வந்தா பணம் இல்லைன்னா எல்லா மருந்தும் கொடுத்து பையில பணமும் வச்சு ஆட்டாக்கும் பணம் கொடுத்து அனுப்புறாராம். அப்புறம் நாங்க அவங்களை எப்படி பார்க்க முடியும்? கடவுளா தான் பாக்குறோம். இன்ஜினியரா போயிருக்கலாம், ஃபாரின் போலாம், அதெல்லாம் மருத்துவர் என்ற ஒன்று வந்துட்டு பிறகு மக்கள் சேவை தான் முக்கியம். அதை விட இந்த மருத்துவம் என்பது எனக்கு ஒரு பெரிய புனிதமான தொழில், இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை ஒழுங்கா செய்யணும்ன்ற எண்ணம் எனக்கு ரொம்ப ஆசை. என்னுடைய ஆசையை நான் உயிர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா தான் உயிர் போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. தன்னை நம்பி வந்த நோயாளியை எப்படி தேற்றுவது என்பதற்கு பதிலாக தன்னிடம் வந்துவிட்ட நோயாளியிடம் இருந்து எவ்வளவு தேற்றுவது என்ற அளவிற்கு மலினப்பட்டுவிட்ட மருத்துவ துறையில் உலகில் மருத்துவம் என்பது மக்களுக்கு தொண்டு செய்ய கிடைத்த மகத்தான பணி என கருதி செயல்படும் மாமனிதரான டாக்டர் ஜெயச்சந்திரனை சந்தேகமில்லாமல் சொல்லலாம் மக்கள் மருத்துவர் என்று. ஜெகன், நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்தி பிரிவு.